அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். ஒரு செம்பு தண்ணி கொதிச்சிருச்சு. கொதித்தோன்னே முட்டைக்கோஸை இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. இதை எடுத்து இதில் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை இதோட சேர்த்துக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் அளவு கொதித்து வேகட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் அளவு வெந்துருச்சு. இப்போ இப்படி எடுத்து பார்த்தா இப்படி நசுங்குது. இப்போ வெந்துருச்சுது. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நான் ஊற்றிக்குவோம். இன்னும் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். இது பொரிஞ்சோன்னே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். வதக்கி விட்டுக்குருவோம். பச்சை மிளகா, கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச கோஸை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு பரட்டு விடுவோம். இதோட 1/2 மூடி தேங்காயை இப்படி பூவாக திருவி இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இதை ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இந்த கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் உதிரி உதிரியாக கலர் மாறாமல் இருக்கும். கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.